அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட புது ரெசிபிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எங்க ஊர் ஸ்பெஷல் காஞ்சிபுரம் இட்லி, அதாங்க கோவில் இட்லி செய்ய போறோம். கோவிலில் பெரிய பித்தளை பாத்திரத்தில் மந்தார இலை, வாழை இலை எல்லாம் போட்டு 2 மணி நேரம் இதை வேக வச்சு செய்வாங்க. நம்ம வீட்டிலையே இதை சிம்பிளாக 20 நிமிஷத்தில் வேக வச்சு செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். வீட்டில் செய்கிறதுனால இப்போ 1 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கல் அரிசி போட போகிறோம். இதே கோயில்லன்னா முழுக்க பச்சரிசியில் தான் இதை செய்வாங்க. எந்த கப்பில் நம்ம பச்சரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் புழுங்கல் அரிசி, அரிசி எடுத்த அதே கப்பில் 1 கப் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம். அரிசியும் உளுத்தம்பருப்பும் நல்லா 3 வாட்டி அலம்பியாச்சு. இதில் நம்ம தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 4 மணி நேரம் நல்லா ஊறிருக்கு. இதை இப்போ நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் ரொம்ப இதில் ஊற்றக்கூடாது. லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து தான் இதை அரைச்சி எடுத்துக்கணும். 10லேருந்து 15 நிமிஷம் அரைச்சா போதும். ரொம்ப நேரம் இது இட்லி மாவு கரைக்கிற மாதிரி அரைக்க தேவையில்லை. பாருங்கள், நல்லா திக்காக எவ்வளோ திக்காக இருக்குது. இந்த பதத்தில் இருக்கணும். கொஞ்சம் குறைன்னு லைட்டாகவும் இருக்கணும். இப்போ நம்ம இதை வலிச்சு எடுத்துடலாம். உளுந்து அரைச்ச மாதிரியே இந்த அரிசியும் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க, தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கிட்ட இதை அரைச்சா போதும். நல்லா குறைன்னு இருக்கணும், இல்லாட்டி இட்லி உங்களுக்கு வளன்னு போயிடும். அரிசியும் உளுந்தும் ஒரு சேர நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கினதுக்கப்புறம் உப்பு நான் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. காஞ்சிபுரம் இட்லிக்கு மாவு நல்லா ரவை பதத்தில் இருக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா வரும். மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் அதை புளிக்க வச்சுருங்க. குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க அவனில் வச்சு புளிக்க வைக்கலாம். ஏற்கனவே அவனில் வச்சு எப்படி புளிக்கிறதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். மேலே இருக்க லிங்க் இல்லாட்டி கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். 8 மணி நேரம் கழித்து மாவு நல்லா இந்த மாதிரி புளிச்சு வந்துருக்கு பாருங்கள். இதை கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இந்த மாவில் இதெல்லாம் நம்ம தாளித்து கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு முதல்ல 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போது நெய் காஞ்சிச்சு, அதில் முந்திரி போட்டுக்கலாம். இந்த முந்திரி நம்ம டேஸ்ட்டுக்காக போடுறது. கோயில் இட்லியில் இந்த முந்திரிலாம் போட மாட்டாங்க. முந்திரி கொஞ்சம் இந்த மாதிரி பொரிஞ்சோடனே அதில் மிளகு நம்ம போடுறோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இந்த மிளகு ஜீரகமும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிளகு ஜீரகத்தை ஒன்றும் பாதியமாக இடித்து போட்டால் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதில் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சுக்கு பவுடர் போட்டுக்கலாம். இஞ்சி வேணாலும் நீங்கள் சுக்குக்கு பதிலாக இஞ்சியும் போடலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது ரெண்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க, ஏன்னா அடுப்பு ஆனில் இருக்கப்போ போட்டிங்கன்னா கரிஞ்சிடும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு மாவு கூட இந்த தாளிச்சதை சேர்த்துடலாம். மாவு புளிக்க வைக்கிறப்பவே நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால இப்போ நான் உப்பு சேர்க்கலை. இதை நம்ம இப்போ கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுடலாம். இந்த மாவில் தாளித்து கொட்டினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு 1லேருந்து 2 நாளுக்குள்ளே பயன்படுத்திடுங்க. தாளித்து கொட்டுறதுனால இதை இட்லி மாவு மாதிரி ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. தண்ணியெலாம் ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி இந்த மாவு இவ்வளோ திக்காக இருக்கணும். அதுதான் இந்த காஞ்சிபுரம் இட்லியோட பதம். டம்ளர் கிண்ணத்துலலாம் நெய் இல்லை எண்ணெய் தடவிக்கலாம். நான் இதில் நெய் தடவிருக்கேன். இந்த மாதிரி டம்ளரோ இல்லை வீட்டில் கிண்ணம் குட்டி இருந்ததுன்னா நீங்கள் இதில் வேணால் ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர் அளவு ஊற்றினா போதும், ஏன்னா வேகிறப்ப பொங்கி வரும். ஊற்றிட்டு இப்படி தட்டி விடுங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் அந்த மாவு சமமாக போய் பரவும். அவ்வளோதான். இதே மாதிரி இப்போ இந்த கிண்ணத்துலேயும் நம்ம ஊற்றிக்கலாம். அதே மாதிரி பாதி அளவு ஊற்றிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. மற்ற கிண்ணத்துலேயும் டம்ளர்லேயும் அதே மாதிரி ஊற்றிடலாம். இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. லைட்டாக கொதி வந்தோடனே அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு, வேக வைக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்டு போட்டு இதில் நம்ம இப்போ மாவு ஊற்றணும் இல்லையா, அதை எல்லாத்தையும் இந்த டம்ளரை ஃபஸ்ட்டு வச்சிடலாம். கோவிலில் மூங்கில் கூடையில் மந்தார இலை போட்டு வாழை இலை அது மேலே போட்டு வைப்பாங்க. நம்ம வீட்டில் சிம்பிளாக இந்த மாதிரி வாழை இலை மட்டும் அது மேலே போட்டு வைக்கிறோம். அப்போ இந்த வாழை இலையில் இருக்கிற அந்த டேஸ்ட் உங்களுக்கு இட்லியில் இறங்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறோம். அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. வாழை இலையை எடுத்துடலாம். நல்லா பாருங்கள், வெந்திருக்கு, ஒட்டாமல் நல்லா வெந்துடுச்சு. இப்போது கொஞ்சம் சூடு ஆறணுன்னே இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி இந்த கிண்ணத்துலேயும் நம்ம டம்ளரில் வச்ச மாதிரியே வச்சு எடுத்துடலாம். இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் மாவு வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் கூட குறைய வேகிறது உங்களுக்கு டைம் எடுத்துக்கும்.
இதையும் அதே மாதிரி வாழை இலை போட்டுடலாம். நல்லா இட்லியில் அந்த ஃப்ளேவர் இறங்கி வரும். சூப்பராக நம்மளோட கோவில் இட்லி, அதாங்க காஞ்சிபுரம் இட்லி தயாராகிடுச்சு. இதை இப்போ எப்படி டம்ளர்லேருந்து எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்படி ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓரத்துலலாம் இந்த மாதிரி கத்தியை வச்சு நல்லா கீழே வரைக்கும் உள்ள இப்படி ஒரு ரவுண்டு வந்துடுங்க. அப்போ ரொம்ப ஈஸியாக பாருங்கள் எடுக்க வந்துடும். இப்போது இதை இப்படி எடுத்திங்கன்னா நல்லா இட்லி வந்துடும். இந்த மேலே இருக்குது இல்லையா, இதை கார்னரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம டம்ளரில் வச்சதுனால நமக்கு இந்த மாதிரி வெடிப்பு வந்திருக்கு. இதே நீங்கள் கிண்ணத்துலலாம் வச்சிங்க அப்படின்னா அப்படியே பாருங்கள் எதுவுமே நமக்கு வெடிப்பாகவே இல்லை. இப்போது இதை நீங்கள் துண்டு துண்டாக ஸ்லைஸ் போட்டு கூட சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றின இட்லியை எடுத்துடலாம். அதே மாதிரி கத்தி அந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா வெந்துட்டனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அப்படி வந்துடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான நம்மளோட கோவில் இட்லி தயாராகிடுச்சு. பர்ஃபெக்டான காம்பினேஷன் தேங்காவும் புதினாவும் போட்டு இந்த புதினா சட்னி, இல்லைன்னா சாம்பார், இல்லாட்டி காரசாரமாக இருக்கிறதுக்கு இந்த கார சட்னி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.